நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மென்சூரல் அண்டு நாப்கின் ஹைஜின்னு சொல்லுவாங்க. அப்போ மென்சூரல் அண்டு நாப்கின் ஹைஜின் என்ன அப்படின்னா, அப்போ மென்சூரலில் மாதவிடாயின்னு சொல்லுவாங்க. அண்டு நாப்கின் ஹைஜின் மாதவிடாய் சுகாதாரம், ரைட்டா? ஹைஜின்னு சுகாதாரம். அப்போது மாதவிடாயின்றது இந்த ரத்தப்போக்கு 28 நாளில் ஒன்ஸ் போகுது இல்லையா பெண்களுக்கு, அதான் மாதவிடாயின்னு சொல்லுவாங்க. அண்டு நாப்கின் ஹைஜின் அப்படின்னா, நாப்கின் ஹைஜின்னா என்ன? நாப்கின் அந்த அதுக்கு அதை வந்து வெளியில் அப்படி கசஞ்சி போகாமல் ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருப்பாங்க, ரைட்டாக வெளியில். அதான் நாப்கின் ஹைஜீன். இந்த ரெண்டுக்கும் உள்ள சுகாதாரம் அப்படின்னா மாதவிடாய் மற்றும் நாப்கின் சுகாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹைஜீன் சுகாதாரம், ரைட்டா? உமன்ஸ் ஹெல்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கிளீன்னஸ் டு கீப் தம் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கின் அண்டு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா பெண்களோட சுகாதாரம் பெண்களோட ஆரோக்கியம், ஹெல்த்துன்னு ஆரோக்கியம், அவங்க ஆரோக்கியம் இருக்கணும், இந்த நோய் இல்லாமல். அதான் பெண்களின் ஹெல்த்துன்னு ஆரோக்கியம், ஹைஜீன்னா சுகாதாரம், ரைட்டா? பெண்களின் ஆரோக்கியமானது டிபெண்ட்ஸ் சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? டிபெண்ட்ஸ் அப்பான், இதை சார்ந்து இருக்கிற அப்பான் த லெவல் ஆஃப் கிளீன்னஸ். கிளீன்னஸ்ன்னா சுத்தபத்தத்தை சார்ந்து இருக்கிறது. சுத்தமாக இல்லைன்னு நோய் வரும், ஸ்கின்னில் நோய் வரும், ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்டில் நோய் வரும். ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் என்னது? அந்த உள்ள யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸ்க்கு அடுத்து உள்ள பாதை வந்து கீழே உள்ளது அந்த ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட், ரைட்டா? அந்த பாதை, அந்த குழந்தை வர்ற பாதை தான் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? உமனோட ஹெல்த் வந்து பெண்களின் ஆரோக்கியம் என்பது இதை சார்ந்து இருக்கிறது. டிபெண்ட்ஸ்னு சார்ந்து இருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கிளீன்னஸ். எதை சுத்தமாக இருப்பதை சார்ந்து இருக்கிறது. அவங்க எவ்வளோ சுத்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நோய் வராது, ரைட்டா? அதான் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கிளீன்னஸ் டு கீப் தம் ஃப்ரீ அப்படின்னா அவங்கள வச்சிருக்கணும். பெண்கள் அவங்கள தன்னை வைத்திருக்கணும். டு கீப் தம்னா அவங்கள சொல்லுது, தெம்னா பெண்களை. டு கீப் தம் அவங்க வச்சுருக்கணும், இப்படி கிளீன்னஸ் இருக்கணும், ஃப்ரீ. அப்படி இருந்தால் என்ன செய்யும்? டு கீப் தம் ஃப்ரீ, அவங்கள ஃப்ரீயாக வச்சுருக்கோம். எதுலேருந்து? ஃப்ரம் ஸ்கின்னு அண்டு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அப்படி சுத்தமாக இருந்தால் அவங்கள வந்து இந்த நோயிலிருந்து ஸ்கின்ன தோல் நோயிலிருந்தும், தோலில் வரக்கூடிய நோயிலிருந்தும், அண்டு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்தும், அதாவது ஜெனிட்டோ யூரினரி பாதை இருக்குது இல்லையா, அந்த உள் பாதை, இந்த குழந்தை வெளியில் வருது இல்லையா, அந்த பாதை ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்டோட தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுலேருந்து அவங்க பாதுகாத்து கொள்ளலாம். டு கீப் தம் ஃப்ரீ அப்படின்னா அவங்க அதிலிருந்து விலகி இருப்பாங்க. எதுலேருந்து? ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கின் நோயிலிருந்தும் அண்டு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் விலகி இருப்பாங்க. எப்போ? அவங்க சுகாதாரமாக இருந்தால் தான் விலகி இருப்பாங்க, இல்லைன்னா நோய் பிடிச்சிக்கிறோம், ரைட்டா? நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தபத்தமாக இருந்தால் தான் இந்த நோய் ஸ்கின் நோய் தோல் நோய் வராது, இல்லை ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராது. அதான் டு கீப் தம் ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீயாக இருப்பாங்க நோய் இல்லாமல். ஃப்ரம் எந்த நோயிலேருந்து? ஃப்ரம் ஸ்கின் அண்டு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். எப்போது? பெண்கள் க்ளீன்னஸாக இருக்கணும். க்ளீன்னஸாக இருந்தால் தான் டிபெண்ட்ஸ், அதை சார்ந்து தான் இருக்குது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு மென்சுரல் ஹைஜீன். மென்சுரல் ஹைஜீன் சொன்னால் மாதவிடாய் சுகாதாரம் சொல்லுவாங்க. அப்போ மெயின்டைனிங் மென்சுரல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓவரால் ஹெல்த் ஆஃப் உமன் அப்படின்றான். மெயின்டைனிங்னா அதை சரி பண்ணணும், அதாவது நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகம்னு வராது, சரி பண்ணணும், அதை சரியாக வைத்திருக்கணும். மெயின்டைனிங்னா சரியான நிலைமையில் வச்சுருக்கணும். எதை? மென்சுரல் ஹைஜீன், மாதவிடாய் சுகாதாரத்தை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும். மெயின்டைனிங் பராமரிக்கணும். எப்படி பராமரிக்கணும்? மாதவிடாய் சுகாதாரம், மாதவிடாய் 28 நாள் ஒன்று போகுது இல்லையா, அதை தான் சொல்கிறான். இஸ் இம்பார்ட்டன்ட், இது முக்கியமான ஒன்று. அதாவது மாதவிடாய் சுகாதாரம் முக்கியமான பராமரிக்கிறது, மாதவிடாய் சுகாதாரத்தை பராமரிக்கிறது ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறான். மெயின்டைனிங்னா பராமரிக்கிறது. மென்சுரல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். மென்சுரல்னால் மாதவிடாய் சுகாதாரத்தை பராமரிக்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. யாருக்கு? ஃபார் ஓவரால் ஹெல்த் ஆஃப் உமன், மொத்த பெண்களின் ஆரோக்கியத்திற்கு இதை நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கிறணும். அந்த மென்சுரல் பீரியடில் வந்து அதை சுத்தம் பண்ணிடணும்னு சொல்கிறான். ஃபார் த ஓவரால் ஹெல்த் ஆஃப் உமன், மொத்த பெண்களின் ஆரோக்கியத்துக்கு இந்த மென்சுரல் ஹைஜீன் வந்து ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறான், ரைட்டா? த பேசிக் மென்சுரல் ஹைஜீன் வேஸ் ஆர் அப்படின்னா அடிப்படை மாதவிடாய் சுகாதாரத்தின் வழிகள் என்னன்னு பார்ப்போம். த பேசிக் அடிப்படையான மாதவிடாய் சுகாதாரத்தின்
மாதவிடாய் சுகாதாரத்தின் வழிகள் என்ன என்று பார்ப்போம். சானிட்டரி பேட்ஸ்னால் என்னது? சானிட்டரி பேட்ஸ்னால் இது சுகாதார பட்டைகள்னு அர்த்தம். பேட்ஸ்னு பட்டை, ஒரு பட்டை மாதிரி இருக்கும், ரைட்டா? சானிட்டரி பேட்ஸ் ஷுட் பி சேஞ்சு ரெகுலர்லி. சானிட்டரி பேட்ஸ் அணிவாங்க, அந்த மாதவிடாய் சமயத்தில் அணிவாங்க. அதை அப்சர்வ் பண்ணிக்கணும், அதை கலட்டி போட்டுரும். அதை ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். சானிட்டரி பேட்ஸ் ஷுட் பி சேஞ்சு ரெகுலர்லி அப்படின்னா சானிட்டரி பட்டைகளை நீங்கள் ஷுட் பி சேஞ்ச் அடிக்கடி மாற்ற வேண்டும். ஒரே பட்டையை போட்டுக்கூடாது, ரைட்டா? சானிட்டரி பேட்ஸ் ஷுட் பி சேஞ்ச் மாற்ற வேண்டும். ரெகுலர்லின்னு அடிக்கடி மாற்ற வேண்டும். எதற்கு? டு அவாய்ட் இன்ஃபெக்ஷன் டியூ டு மைக்ரோப்ஸ் அப்படின்னா தவிர்க்க வேண்டி இது தவிர்க்க வேண்டி மாற்ற வேண்டும். டு அவாய்ட் அவாய்னா தடுக்க எதை? இன்ஃபெக்ஷனாக தொற்று நோயை தடுக்க. தொற்று நோய் எதிலிருந்து வருது? டியூ டு மைக்ரோப்ஸ். அந்த வெளியில் வர்ற அந்த இது இருக்கு இல்லையா, ரத்தம் மாதிரி வருதுல்ல, அதில் மைக்ரோப்ஸ் இருக்குது. அது மூலிமா நோய் பரவும். அதனால் டியூ டு மைக்ரோப்ஸ் மூலிமா உடலில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் சானிட்டரி பேட்ஸ் அடிக்கடி மாற்றணும்னு சொல்கிறான். எதுக்கு? டியூ டு மைக்ரோப்ஸ் ஃப்ரம் வெஜினாவில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் பரவும். வெஜினான்ற என்னது? யுட்ரஸுக்கும் வெளியில் வர பாதைக்கு நடுவில் உள்ள ஒரு சின்ன பகுதி தான் வெஜினா. அந்த பகுதியில் அந்த நோய் வரும், இது இன்ஃபெக்ஷன் வரும். அண்டு ஸ்வெட் ஃப்ரம் ஜெனிட்டல்னால் நம்ம யூரின் போகிறோம் இல்லையா, அதில் சொட்டிங் ஆகிற தடுக்கிறதுக்கு இந்த சானிட்டரி பேட்ஸை நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு சொல்கிறான். சானிட்டரி பேட்ஸ் ஷுட் பி சேஞ்சு ரெகுலர்லி. இதனால் சானிட்டரி பேட் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டும். எதற்காக வேண்டி? டு அவாய்ட் இன்ஃபெக்ஷன் தொற்று நோயை தடுப்பதற்காக வேண்டி. அந்த தொற்று நோய் எதனால் வருது? டியூ டு த மைக்ரோப்ஸ்னால தொற்று நோய் வருகிறது. ஃப்ரம் வெஜினா எதிலிருந்து தடுக்கணும்? எதில் தொற்று நோய் வராமல் தடுக்கணும்? ஃப்ரம் வெஜினான்ற என்னது பகுதி? அந்த யுட்ரஸுக்கும் இந்த மேலே உள்ள ஜெனிட்டலுக்கும் நடுவில் ஒரு சிறு பகுதி இருக்கும், அதுதான் கேர்வஸ்க்கு அடுத்த பகுதி தான் வெஜினாவில் தொற்று நோய் உண்டாகாமல் தடுக்கணும். அண்டு ஸ்வெட்டுன்னா வேர்வை, அதாவது ஜெனிட்டல்னால் யூரின் போகிற இடத்துல வேர்வை வரும். அந்த வேர்வை இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது அடிக்கடி மாற்றணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் டு க்ளீன் ஜெனிட்டல் ஹெல்ப்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் மென்சுரல் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர்னால் சுடுதண்ணியை வச்சு நம்ம உபயோகப்படுத்தணும். சுடுதண்ணி எக்கச்சக்கம் இல்லை, லைட்டாக சுடுதண்ணி. யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர்னா லைட்டாக சுடுதண்ணியை வச்சு டு க்ளீன் ஜெனிட்டல் நம்ம யூரின் போகிற இடத்த வந்து லைட்டாக சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறான். டு க்ளீன் ஜெனிட்டல், அந்த மாதிரி அது சுத்தம் பண்ணோம்னா ஜெனிட்டல் ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப்ஸ், அது உங்களுக்கு உதவி செய்யும். எதுக்கு உதவி செய்யும்? டு கெட் ரிட்னா அதை வெளியேற்ற வேண்டிய மென்சுரல் கிராம்ப்ஸ்னால் அந்த மாதவிடாய் சமயத்தில் வெளியில் போகிறது வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம், சதையெல்லாம். கிராம்ப்ஸ்னால் இறுக்கமாக பிடிச்சி ட்ரை ஆயிரும். அப்போ அந்த சுடுதண்ணி வச்சு லைட்டாக கழுவிட்டோம்னா அது வெளியில் அது பிடிக்காமல் வெளியில் போயிடும். அதுதான் சொல்கிறான். டு கெட் ரிட்னா வெளியேற்றுறது. டு கெட் ரிட்னா வெளியேற்றுறது. எதை வெளியேற்றுறது? மென்சுரலுக்கும் வெளியில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கிராம்ப்ஸ்னால் பிடிச்சிருக்கும். அதை கிராம்ப்ஸ்னால் பிடித்திருக்கிறது. அந்த ரத்தம் பிடிச்சிருக்கும் சதையெல்லாம். அதனால் அந்த சுடுதண்ணி வச்சு கழுவிட்டோம்னா அது வெளியில் போயிடும்னு சொல்கிறான். மென்சுரல் கிராம்ப்ஸில் அது வெளியே போயிடும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட், வியரிங் லூஸ் க்ளோஸ் ரேதர் தென் டைட் ஃபிட்டிங் க்ளோஸ் அப்படின்னா, வியரிங்னா அணிவது. எதை அணிவது? லூஸான உடைகளை அணிவது. டைட் உடையில் வியரிங் லூஸான உடைகளை அணிவணும். ரேதர் தென் டைட் ஃபிட்டிங் க்ளோஸ், அதை விட லூஸானதை ரேதர் தென் அதை தவிர்த்து. ரேதர் தென் டைட் ஃபிட்டிங் க்ளோஸ் அப்படின்னா டைட்டாக இருக்கக்கூடிய க்ளோத்தை தவிர்த்துட்டு ரேதர் தென் வியரிங் லூஸ் க்ளோத்தை அணிங்கன்னு சொல்கிறான். லூஸாக உள்ள ஆடைகளை அணிங்க. வியரிங் அணிய வேண்டும். லூஸ் க்ளோத்தை அணியணும். எதற்கு பதிலாக லூஸ் க்ளோத் அணிந்தணும்? ரேதர் தென் டைட் ஃபிட்டிங் க்ளோஸ். அதை விட்டுட்டு டைட் ஃபிட்டிங் க்ளோத்தை விட்டுருங்க அப்படின்னா ரேதர் தென் அதை விட இதை அணிங்கன்னு சொல்கிறான். ரேதர் தென் அதை தவிர்த்து இதை அணிங்கன்னு சொல்கிறான். ரேதர் தென் டைட் ஃபிட்டிங் க்ளோஸ் வில் என்ஷூர், அது என்ன செய்யும்னா அப்படி அணிஞ்சால் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத் அணிஞ்சால் வில் என்ஷூர், அது என்ஷூர் செய்யும். அது வந்து தீர்மானிக்கும். என்ஷூர்னால் அது வந்து நடைமுறைப்படுத்தும். எதை நடைமுறைப்படுத்தும்? ஏர் ஃப்ளோ அரவுண்ட் த ஜெனிட்டல் அப்படின்னா, அப்போ லூஸாக நம்ம வந்து போடுறதுனால காற்றோட்டம் உள்ளே நல்லா கிடைக்கும். ஏர் ஃப்ளோனா காற்றோட்டம், அரவுண்ட் த ஜெனிட்டல். அப்போ ஜெனிட்டல் நம்ம யூரின் போகிற இடத்துக்கு
காற்று நல்லா போகும் அப்படின்றான். அண்டு ப்ரிவெண்ட் சொட்டிங், அது அது அப்படி போகிறதுனால என்னத்தை தடுக்கும்? சொட்டிங், அந்த இடத்துல சொட்டிங் ஆகிறது தடுக்கும் அப்படிங்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அதாவது மோர் நோன்றான். எவ்வரி இயர் மே 28 வந்து மே 28 இஸ் அப்சர்வ்ட் அஸ் ஏ மென்சுரல் ஹைஜீன் டே அப்படின்றான். ஒவ்வொரு வருஷமும் மே 28 மாதவிடாய் சுகாதார நாள் என்று கணிக்கப்படுகிறது, அறியப்படுகிறது. அப்சர்வ்னா அறியப்படுகிறது. அதாவது எவ்வரி இயர் ஒவ்வொரு வருடமும் மே 28 இஸ் அப்சர்வ்னா கொண்டாடப்படுகிறது. எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? அஸ் ஏ மென்சுரல் ஹைஜீன் டே அப்படின்னா மாதவிடாய் சுகாதார நாள் என்று கொண்டாடப்படுகிறது. டு மேக் கேர்ள்ஸ், பெண்களை உண்டாக்க வேண்டி, டு மேக் கேர்ள்ஸ் அண்ட் உமன், பெண்களையும் மற்றும் அது கேர்ள்ஸ்னால் அந்த கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு ஒன்று தான். கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் டு மேக்னு அவங்களுக்கு உண்டாக்க வேண்டியது. அவேர் ஆஃப் மெயின்டைனிங் மென்சுரல் ஹைஜீன் அப்படின்னா அவேர்னா அது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி. ஆஃப் மெயின்டைனிங் மென்சுரல் ஹைஜீன் அப்படின்னா மெயின்டைனிங்னா அதை அதை சரி செஞ்சு கொண்டு போகிறது. மெயின்டைனிங்னா அது என்னது? சரி செய்தல் அப்படின்றான். மெயின்டைனிங் மென்சுரல் ஹைஜீன் என்னது? மாதவிடாய் சுகாதாரத்தை மெயின்டைனிங் நிர்வகிச்சு, அதாவது சரியாக மெயின்டைனிங்னா சீர்திருத்தம் பண்ணி கொண்டு போகிறது, அதை அப்படி லெவலாக கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். அதோட எச்சரிக்கை. அவேர்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு செய்ய வேண்டி இந்த நாள் நம்ம கொண்டாடுகிறோம். பெண்களையும் குழந்தை கேர்ள்ஸையும் மென்சுரல் ஹைஜீன் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி இந்த மே 28 நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்சுரல் ஹைஜீன் ஃபார் குட் ஹெல்த் அப்படின்னா அண்டு இன்னொன்றையும் சொல்கிறான். மென்சுரல் ஹைஜீனோட முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் நாம் அவங்களுக்கு விளக்குகிறோம். ஃபார் குட் ஹெல்த், எதற்கு முக்கியத்துவம்? ஃபார் குட் ஹெல்த், அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு, பெண்களுக்கு நல்ல குட் ஹெல்த்னா ஆரோக்கியமான உடலை வைத்திருப்பதற்கு மென்சுரல் ஹைஜீனோட முக்கியத்துவத்தை பற்றியும் என்னது ஒரு அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம்? இதற்காக வேண்டி கொண்டாடுகிறோம்னு சொல்கிறான். பை வே ஆஃப் அவேர்னஸ் த்ரூ த ஃபிலிம்ஸ், நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பை வே ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு இந்த வழியில் ஏற்படுத்துகிறோம். பை வேனா இந்த வழியில், ஆஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். த்ரூ ஃபிலிம்ஸ்னால் படங்கள் மூலியமாக, அண்டு டிஸ்கஷன் வாதாடுதல் மூலியமாக, அண்டு கேம்பெயின்ஸ்னால் அந்த ஊர்வலம் போகிறோம், அங்கங்கே மீட்டிங் போடுறோம், இதை பற்றி சொல்கிறோம். மென்சுரல் ஹைஜீனை பற்றி நம்ம கம்பெனின்னு போடுறோம், அது மூலியமாகவும். ஹேஸ் டேக்கன் குவைட் சென்டர் ஸ்டேஜ் இன் ரீசெண்ட் டேஸ் அப்படின்னா அப்படி செய்கிறதுனால ஹேஸ் டேக்கன் குவைட் த சென்டர் ஸ்டேஜ் அப்படி இப்போது அது ஒரு மத்திய நிலைமைக்கு வந்துருச்சு, விழிப்புணர்வுக்கு வந்திருக்கிறது. ஹேஸ் டேக்கன் குவைட் த சென்டர் ஸ்டேஜ் இன் த ரீசெண்ட் டேஸ், இந்த நடைமுறை காலங்களில், இன் ரீசெண்ட் டேஸ் நடைமுறை காலங்களில் ஹேஸ் டேக்கன் குவைட்னா ஓரளவுக்கு ஒரு மத்திய நிலையை அடைஞ்சிருக்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறான். சென்டர் ஸ்டேஜ்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு நாப்கின் ஹைஜீன். இப்போ நாப்கின் ஹைஜீன் அப்படின்னா நாப்கின் சுகாதாரத்தை பற்றி பார்ப்போம். ரைட்டா? த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் டு கிரியேட் அவேர்னஸ் எமங் த ஸ்கூல் கேர்ள்ஸ் அபவுட் த யூஸ் ஆஃப் நாப்கின்ஸ் அப்படின்னா அதை தாய் தந்தையும் மற்றும் ஆசிரியர்களும் ஆர் டு கிரியேட்னா அவங்களுக்கு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். டு கிரியேட்னா உண்டாக்க வேண்டும். எதை? அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறான். தாய் தந்தையர்களும் டீச்சர்களும் ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ்னால் விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். எங்கே? எமங் த ஸ்கூல் கேர்ள்ஸ், பள்ளிக்கூட பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். எதை பற்றி? அபவுட் த யூஸ் ஆஃப் நாப்கின்ஸ், அந்த நாப்கின்களை எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதை பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும், டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும். அண்டு அபவுட் த யூஸ் ஆஃப் நாப்கின்ஸ், அப்படி நாப்கின்களை எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். அண்டு தெர் ப்ராப்பர் டிஸ்போசல், அப்படி உபயோகப்படுத்தினதுக்கு பிறகு அதை கரெக்டாக டிஸ்போசல் பண்ணணும், அதை வெளியில் எடுத்து களைஞ்சிடணும். அது எப்படி களையிறது என்பதை பற்றியும், டிஸ்போசல் வெளியே எடுத்து களையிறது, எங்கே போடுறது அப்படி பற்றி சொல்லணும். அண்டு தெர் ப்ராப்பர் டிஸ்போசல், அதை களையுதல், வேண்டாம் தூக்கி எரிஞ்சிடணும்ல, அப்படி எரியக்கூடாது. அதுதான் ப்ராப்பர், எப்படி இதை களையிறது அப்படின்ற பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார்கள். கேர்ள்ஸ் ஷுட் பி எஜுகேட்டட் இன் த ஃபாலோவிங் வேஸ், பெண்கள்
சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஷுட் பி எஜுகேட்டட்னா பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஃபாலோவிங் வேல்ஸ், இந்த கீழ்கண்ட வழிமுறைகளை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், புரியுதா? அடுத்தது சானிட்டரி பேட் அண்ட் tampons should be wrapped properly and discarded because they can spread infections அப்படின்னா இந்த சானிட்டரி பேட், இந்த சுகாதார பட்டை, சானிட்டரி பேட்னாலும் சுகாதாரம் தான், ஹைஜீனாலும் சுகாதாரம் தான். ஏன்னா இந்த சானிட்டரி பேட், இந்த சானிட்டரி பட்டை அண்டு டேம்பன்ஸ்னால் ஒரு பஞ்சு போன உரி பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அண்டு உரிப்பஞ்சு, அதை உரிப்பஞ்சை வச்சுக்கிடுவாங்க வெளியில். என்னது அந்த உரிப்பஞ்சு மற்றும் சானிட்டரி பேட் சுகாதார பட்டை. இந்த சானிட்டரி பேட் அண்டு டேம்பன்ஸ் ஷுட் பி ரேப்டு ப்ராப்பர்லி, அதாவது அணிய கற்றுக்கணும். ரேப்புன்னா அணிதல், அதாவது அணிதல், எப்படி அணிதல் என்பதும் அண்டு டிஸ்கார்டட்னா களைதல், அணிதல் மற்றும் களைதல், வெளியே தூக்கி போடுறது, ரைட்டா? ரேப்புடுனா அதை எப்படி அணிதல் ப்ராப்பர்லி, எப்படி ஒழுங்காக அணிகிறது போடுறது. அண்டு டிஸ்கார்டட்னா அதை அணிஞ்சு முடித்த உடனே எப்படி கழட்டி வெளியில் போடுறது அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஷுட் பி த சானிட்டரி பேட் அண்டு டேம்பன்ஸ் இந்த ரெண்டும் ஷுட் பி ரேப்டு ப்ராப்பர்லி, சரியான முறையில் அணிய வேண்டும். அண்டு டிஸ்கார்டு சரியான முறையில் கலட்ட வேண்டும், ரைட்டா? டிஸ்கார்டுனா கலட்ட வேண்டும். பிகாஸ் ஏனென்றால் தே கேன் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன்ஸ். அது ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி சரியாக அணையணும், அதே மாதிரி சரியாக கலட்டணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏனென்றால் தே கேன் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன்ஸ். அப்படி அது அந்த சானிட்டரி பேடு அது ரத்தத்தை உறிஞ்சினதுக்கப்புறம் என்னாகும், அது இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். இன்ஃபெக்ஷன்னா தொற்று நோயை பரப்பும் என்று சொல்லுகிறான், ரைட்டா? சானிட்டரி பேட் ஆர் டேம்பன் ஷுட் நாட் பி ஃப்ளஷ்ட் டவுன் இன் த டாய்லெட். அப்படி இந்த சானிட்டரி பேடோ அல்லது டேம்பனோ ஷுட் நாட் பி ஃப்ளஷ்ட் டவுன் இன் த டாய்லெட்டுக்குள்ளே போட்டுறக்கூடாது. ஃப்ளஷ்னால் டாய்லெட்டுக்குள்ளே போட்டு அகற்றக்கூடாது, இதை டாய்லெட்டுக்குள்ளே போடக்கூடாது. ஷுட் நாட் செய்யக்கூடாது. பி ஃப்ளஷ்னா அந்த டாய்லெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. அதை ஃப்ளஷ்னால் தண்ணி ஊற்றி வெளியே அந்த டாய்லெட்டு கூட அனுப்பிடுவாங்க. அப்படின்னா ஷுட் நாட் ஃப்ளஷ் டவுன் த டாய்லெட். ஃப்ளஷ் டவுன்னா டாய்லெட்டில் போட்டு வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறான். அடுத்து நாப்கின் இன்சினேட்டர்ஸ் ஆர் டு பி யூஸ்டு ப்ராப்பர்லி ஃபார் டிஸ்போசல் ஆஃப் யூஸ்டு நாப்கின்ஸ். அப்படின்னா நாப்கின் இன்சினேட்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு 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 பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் போட்டு எரிய விட்டுருணும். அதை போட்டு தீ பற்ற வச்சுட்டேன்னா அது எரிஞ்சு போயிடும். அதாவது நாப்கின் இன்சினேட்டர்ஸ்னால் எரியூட்டுதல். நாப்கினை எரியூட்டும் சாதனம். இன்சினேட்டர் என்னது? எரியூட்டும் சாதனம். அதில் கீழே விறகு பற்ற வச்சேனோ இல்லை அடுப்பை பற்ற வச்சாலோ அந்த நாப்கினை உள்ளே போட்டாச்சுன்னா அது எரிஞ்சு போயிடும், ரைட்டா? நாப்கின் இன்சினேட்டர்ஸ்னால் நாப்கின் எரியூட்டும் சாதனம். ஆர் டு பி யூஸ்டு, அந்த சாதனத்தை பயன்படுத்தி ஆர் யூஸ்டு ப்ராப்பர்லி ஃபார் டிஸ்போசல் ஆஃப் யூஸ்டு நாப்கின். அந்த சாதனத்தை பயன்படுத்தி நாப்கின் இன்சினேட்டரை பயன்படுத்தி ஆர் டு பி யூஸ்டுன்னு பயன்படுத்தி ப்ராப்பர்லி சரியான முறையில் பயன்படுத்தி ஃபார் டிஸ்போசல் ஆஃப் நாப்கின், இந்த கலைந்த நாப்கின்களை நாம் உபயோகப்படுத்தி யூஸ்டு நாப்கின்ஸை உபயோகப்படுத்தி கலைந்த நாப்கின்களை அகற்றலாம், அதில் எரிச்சிடலாம்னு சொல்கிறோம். அடுத்து த மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம் டு ப்ரொவைட் சப்சைடட் சானிடரி நாப்கின்ஸ் வாஸ் லான்ச்டு பை த ஹெல்த் மினிஸ்ட்ரி இன் 2011. அப்படின்னா இந்த மாதவிடாய் சுகாதார ஸ்கீம் திட்டம், மாதவிடாய் சுகாதார ஸ்கீம் திட்டம் டு ப்ரொவைட் சப்சைடு, இந்த திட்டத்தின் மூலியமாக மாதவிடாய் சுகாதார திட்டம், அதாவது மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம் டு ப்ரொவைடு வழங்குகிறது. எதை? சப்சைடுன்னா மலிவு விலையில் வழங்குகிறது. எதை? சானிட்டரி நாப்கின், சுகாதார நாப்கின்களை மலிவு விலையில் வழங்குகிறது. இந்த திட்டம் அரசாங்கத்தால் உண்டாக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலியமாக மலிவு விலை சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? வாஸ் லான்ச்டு பை ஹெல்த் மினிஸ்ட்ரி, அதாவது சுகாதார மந்திரியகத்தால் 2011 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் யூனிசெஃப் மூலியமாக, யூனிசெஃப்னா வெளிநாட்டு ஆர்கனைசேஷன், ரைட்டா, ஹேஸ் டெவலப்டு an affordable incinerator. அப்படின்னா யூனிசெஃப் ஹேஸ் டெவலப்னா முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தது. எதை? affordable incinerator that uses firewood to handle sanitary napkin waste at schools. அப்படின்னா அஃபோர்டபுள்னா ஒரு வழங்கியது. எதை வழங்கியது? இந்த யூனிசெஃப் ஹேஸ் டெவலப்டு an affordableனா வழங்கியது. எதை வழங்கியது? இன்சினேட்டர், அந்த எரியூட்டும் சாதனத்தை வழங்கியது. எங்கே? தட் யூசஸ், அது எதற்கு பயன்படுது? தட் யூசஸ் ஃபயர்வுட். ஃபயர்வுட்னா அந்த நம்ம கட்டைகளை யூஸ் பண்ணி
அதில் அந்த சானிட்டரி இன்சினேட்டரில் கட்டைகளை யூஸ் பண்ணி, அதாவது தட் யூசஸ் ஃபயர்வுட்னா கட்டைகளை உபயோகப்படுத்தி டு ஹேண்டில் சானிட்டரி நாப்கின்ஸ். அப்படின்னா கட்டைகளை உபயோகப்படுத்தி நம்ம இந்த சானிட்டரி நாப்கின் வேஸ்ட் அட் ஸ்கூலுக்கு வழங்கியிருக்காங்க. அதில் அந்த கட்டைகளை போட்டு எரித்து அந்த நாப்கினை நம்ம அந்த இன்சினேட்டருக்குள்ளே போட்ட நாப்கினை நம்ம காலி பண்ணிடலாம், அந்த தீயில காலி பண்ணி எரிச்சிடலான்னு சொல்கிறாப்புல. ரைட்டா? நாப்கின் வேஸ்ட் அட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வெல்ஸ். சில முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வெல்லுன்னா ஒரு குழி தோண்டியிருக்காங்க அவங்க. இந்த ஸ்பெஷல் வெல்லுன்னு இதுக்காக வேண்டி ஸ்பெஷல் வெல்ஸ் ஆர் எக்யூப்டு வேர் சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் கம்போஸ்டு அப்படின்னா ஒரு சின்ன குழி தோண்டியிருக்காங்க. அந்த குழியில் என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் வெல்னா குழி ஆர் எக்யூப்டு, அந்த குழியில் எக்யூப்னா அந்த குழியை அமைத்திருக்கிறார்கள். ஸ்பெஷல் வெல்ஸ் ஆர் எக்யூப்னா ஒரு சின்ன குழி அமைத்திருக்கிறார்கள். வேறு அங்கே சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் கம்போஸ்ட். இந்த சானிட்டரி நாப்கினை உள்ளே போட்டு மூடிட்டீங்கன்னு சொன்னால் அது கம்போஸ்ட் ஆகிடும். ரைட்டா? நோய் பரவாமல் பிடிச்சி அந்த குழியில் போட்டுற வேண்டியது. போட்டாச்சுன்னா மூடியாச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக கம்போஸ்ட் ஆகிடும். ஸோ வேறு அங்கே சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் கம்போஸ்ட் கம்பெனி சிதைக்கப்படுகிறது. அந்த குழிக்குள்ளே போட்டுடணும். ஒன்று இந்த இதில் போட்டு எரிய விட்டணும், கட்டையை வச்சு இன்சினேட்டரில் போட்டு எரிய விட்டு காலி பண்ணணும். இல்லை அந்த குழிக்குள்ளே போட்டு மண்ணை வச்சு மூடிட்டிங்கன்னா அது சிதைஞ்சு போயிடும். கம்போஸ்ட்டாக சிதைந்து போகும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வேறு